ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிக்கன் 1 kg சிக்கன் அதை நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஆயில் 100 ml எடுத்துக்கோங்க, ஆனியன் 300 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க, ட்ரை சில்லி காஞ்ச மிளகா வந்து 2லேருந்து 3 பீஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து க்ரீன் சில்லி பச்சை மிளகா, அது 2லேருந்து 3 பீசஸ்ஸு. சால்ட்டு, உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு. அடுத்து டெர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கம்மிங் பவுடர், சீரகத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பிளாக் பெப்பர் இது மிளகுத்தூள். நமக்கு வந்து அது இதில் வந்து பெப்பர் வச்சு பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், அது கொஞ்சம் அதிகமாக 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கணும். சட்டியை எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கணும். 100 ml ஆயில், நல்லெண்ணெய் இல்லைனா கோகோனட் ஆயில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சட்டியை காய வச்சுட்டு எண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வதக்கி விட்டுறணும். நல்லா பொரியுது. அதுக்கடுத்து வெங்காயத்தை 300 கிராம்ஸ் வெங்காயத்தை, அதாவது நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ட்ரை ரெட் சில்லி, காஞ்ச வத்த மிளகா 2, க்ரீன் சில்லி 2 சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா கிண்டி விடணும். கலர் நல்லா மாறுற வரையும் நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கறி 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். நான் 1 கிலோ சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் சிக்கனுங்கிறதுனால வந்து நம்ம வந்து இப்போ பீஸ் சின்ன சின்னதாகவும் வாங்கலாம், பெருசாகவும் வெட்டி வாங்கிக்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக தான் வெட்டி வாங்கியிருக்கேன். நல்லா பெரட்டி விடணும். அந்த கீழே இருக்கிற ஆனியன் அந்த இது எல்லாத்தையுமே, வெங்காயம் இது எல்லாமே இதில் கறியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு அடுத்து உப்பு நமக்கு தேவையான அளவு. நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கல் உப்பு வந்து எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் செக் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்லா கிண்டி விட்டுறணும். மசாலா இதில் ஆட் பண்ண கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் கறியில் வந்து மசாலா வந்து ஒட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் மசாலா, நம்ம ஆட் பண்ண மசாலா வந்து எல்லா சைடும் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். அடுத்து பிளாக் பெப்பர், மிளகுத்தூள் 3 டேபிள் ஸ்பூன். நம்ம இது பெப்பரை வச்சு தான் பண்ணுறதுனால பெப்பர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா அந்த மசாலா எல்லா சைடும் அப்ளை ஆகிற மாதிரி கிண்டி விட்டுறணும். இப்போ நம்ம சிக்கனுங்கிறதுனால ஆல்ரெடி இதில் தண்ணி நிறைய இருக்கும். இப்போ நம்ம தண்ணியே ஊற்றலான்னா கீழே நிறைய தண்ணி இருக்குது. இருந்தாலும் ஒரு 1/2 கிளாஸ் கறி வேகணுங்கிறதுக்காண்டி 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போனா தான் கறி வந்து வேகும். கறி வேகிறதுக்காண்டி நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மறுபடியும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இவ்வளோ நேரம் நம்ம ஹை ஃப்ளேமில் வந்து அடுப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் வரையும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். நடுவில் ஒரு தடவை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டோம்னா
தண்ணி பத்தலைன்னா இது பண்ணிக்கலாம். தண்ணி பத்தாமல் இருக்காது, ஆல்ரெடி சிக்கனில் வந்து நிறைய தண்ணி இருக்கனால போதும். ஒரு தடவை கிண்டி விட்டுறலாம். கீழே இருக்கிறத வந்து எல்லாத்தையும் மேலே இது பண்ணிவிட்டு மேலே இருக்கிறது வேகணுங்கிறக்காண்டி கீழே இது பண்ணிக்கலாம். கிண்டி விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த தண்ணி எல்லாமே நல்லா இதாகி நமக்கு சிக்கன் மட்டும் ரெடி ஆகிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிடலாம். இது சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாருக்குமே வச்சுக்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு கிரேவியாகவும் இருக்கும். பெப்பர்னால் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் நமக்கு கொஞ்சம் கிரேவி மசாலா மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.